வாகன கடன் இதுல வந்து எந்த கேட்டகரியில வரும்? மக்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்துறாங்க, ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் அப்புறம் பர்சனல் லோன்ஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும் சார்? ஸோ இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான லோன் வாங்கக்கூடிய ஒரு டூல் அது. கிரெடிட் கார்டு போயிட்டு நம்ம சும்மா ஏதாவது கடையில் போயிட்டு ஒரு டிவி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், 2 வீலர் வாங்குறோம், ஸ்வைப் பண்ணி உடனே வீட்டுக்கு ஓட்டின்னு போயிடும் அல்லது வீட்டுக்கு சாமான் வந்துடுது. ரொம்ப வசதியான ஈஸியாக வாங்கக்கூடிய லோன் அது. நீங்கள் கிரெடிட் கார்டில் 45 days டைம் கொடுப்பாங்க. அந்த 45 daysல நம்ம அந்த ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்கலன்னா மினிமம் வந்து 5% கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா உடனே நம்மள என்பிஏல போட்டுருவாங்க. பட் 5% நம்ம கொடுத்துட்டோம்னா பாக்கி 95% ரோல் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ரோல் ஓவர் பண்ணும்போது எவ்வளோ வட்டி தெரியுமா சார்ஜ் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டில்? எனிவேர் பிட்வீன் 36 to 42. 36 to 42%. ஆமா. நம்ம ரோல் ஓவர் பண்ற கிரெடிட் கார்டு அமௌண்ட்டுக்கு வட்டி விகிதம் வந்து 36% 42% சார்ஜ் பண்றாங்க. ஒரு பேங்கோட ஏதோ 36 தான். மோஸ்ட் பேங்க்ஸ் 36 இருப்பாங்க, சில பேங்க் 42 வரை போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வட்டி கொடுத்து இந்த ஆடம்பரமான ஒரு செலவை பண்ணணுமா? கையில இருக்கு கார்டு, அதனால நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நம்மள அந்த 45 நாள்ல திருப்பி கொடுக்க முடியாதா ஃபுல் அமௌண்ட்டை? ஏன் நம்ம லோன் வாங்கணும்? அதுவும் கார்டில் வாங்குறது ரொம்ப அதிகமான வட்டியில வாங்குவோம். அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை.